கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்போதும் பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. போன வாட்டி அந்நிய பாஷையை குறித்த ஒரு தெளிவான விளக்கம் நம்ம கொடுத்துருந்தாங்க. அநேக மக்கள் நேரடியாகவும் தனிப்பட்ட முறையிலும் இந்த மெசேஜ் ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமா இருந்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்குமே வேற ஒரு டாபிக்ல அவங்க கிட்ட நம்ம கலந்துரையாட போறோம். வாங்க அவங்க கிட்டே நம்ம டைரக்டா பேசலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன வாட்டி அந்நிய பாஷையை குறித்து நம்ம பேசியிருந்தோம். நீங்க ரொம்ப அழகான விளக்கம், ஒரு 1 hour மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. அநேக மக்களுக்கு பிரயோஜனமா இருந்து என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த காரியங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு தப்பான எண்ணங்கள் எல்லாம் நிறைய காரியங்களை நாங்கள் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு வழியா இருந்துச்சு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ். ஓகே பாஸ்டர், இன்னைக்கும் ஒரு டாபிக் பற்றி உங்கள்ட்ட நிறைய சந்தேகங்கள் என்கிட்ட இருக்கு. ஸோ அதை நான் உங்ககிட்ட டைரக்டா கேட்கலாம்னு நினைக்கிறேன். அபிஷேகம் உண்மையா பொய்யா? இதுதான் என்னோட சந்தேகம். ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்ற அபிஷேகமே கிடையாது, அப்படி அபிஷேகம்னு ஒன்னே கிடையாது, நம்ம சும்மா வரணும், சர்ச்சில் ஆராதிக்கணும், ஜோம் ஒன்றும் போயிட்டே இருக்கணும், அபிஷேகம் இந்த அந்நிய பாஷை இந்த கான்செப்ட் எல்லாமே இவங்க தவறா நடத்துறாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் நீங்க எங்க சேனல் மூலமா தெரியப்படுத்துங்க மக்களுக்கு. தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை படைத்தார்னு இருக்கு. அந்த சாயல் என்பது பார்த்தீங்கன்னா அவர் திரித்துவமானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். மனுஷனையும் திரித்துவமா படைச்சார், ஆவி ஆத்மா சரீரம். அப்போ அது திரித்துவத்தின் 3வது பகுதி பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர், அவர் ஒரு பர்சனாலிட்டி. இப்போ பிதாவுடைய வேலைன்னு ஒன்று இருக்கு, குமாரனுடைய வேலைன்னு ஒன்று இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய வேலைன்னு ஒன்று இருக்கு. ஒரே தெய்வம் 3 ஆங்கிள் அவர் செயல்படுறாரு. பிதா சகலத்தையும் ஆர்கனைஸ் பண்றாரு. அதுல முக்கியமான விஷயம் மனு குலத்திற்கான ரட்சிப்பு. அதான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம், மனு குலத்தின் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் வேலையை இயேசு கிறிஸ்து மூலமாக செய்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். அதனால அவருக்கு இயேசு என்று பெயர். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இது இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, நம்மளை ரட்சித்து நம்மளை ஆவியானவர் கரத்திலே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். ஆவியானவர் தான் நம்மளை கடைசி வரைக்கும்னா ஒன்று இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அல்லது நம்முடைய மரணம், அது வரைக்கும் நம்மை சகல சத்தியத்திலும் தெய்வ சித்தத்திலும் நடத்தி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர், தயார்படுத்துகிறது. ஆமா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கண்டிப்பா அவர் ஒரு பர்சனாலிட்டி. இந்த ஆவியானவருடைய செயல்பாடு நம்முடைய லைஃப்ல எல்லா பார்ட்லையுமே இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பர்சனாலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய லாஸ்ட் வேர்டு, வெரி லாஸ்ட் வேர்டு, இந்த உலகத்தை விட்டு அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக அவர் பேசுகிற வெரி லாஸ்ட் வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சுவிசேஷத்திலே கிடையாது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அப்போஸ்தலர் 1:8-9 இந்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதை சொன்ன பிறகு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போ இதான் வெரி லாஸ்ட் வேர்டு. அப்போ கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறி செல்வதற்கு முன்பாக பேசின வார்த்தையே ஆவியானவரை குறித்துதான். ஆவியானவர் வரும்போது தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே பலன் வருகிறது. நீங்கள் பலன் அடைந்து, எதுக்கு பலன்? சாட்சியாய் வாழ்வதற்கு. எதுல சாட்சி? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதற்கு நான் சாட்சி, என் வாழ்க்கை சாட்சி. இப்படி நம்ம இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார் என்பதற்கு நம்மை சாட்சியாக நிறுத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு ஒவ்வொரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமானது. இதை பேசணும்னா நிறைய காரியங்கள் பேசலாம், எக்கச்சக்கமா இருக்குது. அதனால ஆவியானவர் ரொம்ப உண்மை. ஆவியானவர் இல்லாம ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்குள் பாவ சரீரத்தில் இருந்து கொண்டு
பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டு பாவ சோதனைகளை சந்தித்து கொண்டு பிசாசின் பாவ தாக்குதல்களுக்கு நடுவிலே ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு வரணும்னா ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் சாத்தியமே கிடையாது. இப்போ ஆவியானவர் காலத்திற்கு காலம் அவருடைய மனுஷனை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தின் அடிப்படையில் ஒரு செயல்பாடு இருக்கும். இப்ப நீங்க வேதத்தின் முதல் வசனத்துல போயிட்டீங்கனாலே ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே வந்துட்டார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அதே போலதான் அது அப்பொழுது ஒழுங்கின்மையாயிருந்த பூமியை ஒழுங்குபடுத்துகிற வேலையில் அவர் இருந்தார். அவர் அசைவாடினார். அப்பொழுது தேவ வார்த்தை வந்துச்சு, வெளிச்சம் உண்டாக்க கடவுது. வெளிச்சம் உண்டாயிற்று. இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ரட்சிப்புக்கு முன்னால் இருக்கு. அப்போ ஆவியானவர் நம்ம மேல முதலாவது அசைவாடுகிறார். அசைவாடி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம இருதயத்தை நம்மளை அறியாமலே பக்குவப்படுத்த ஆயத்தப்படுத்துகிறார். அவருக்கு நேரம் என்னுடைய இருதயத்தை. அப்பொழுது வார்த்தையாகி இயேசு வரார். வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த வார்த்தை இவர் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற, கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்றாரு. வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து உள்ள வரார். அவருடைய வார்த்தை வந்த உடனே நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா அவர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாரு. அப்பொழுது இருளில் இருந்த நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வருது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் ரட்சிப்பே வருது. நம்முடைய ரட்சிப்பின் நேரத்திலே ஆவியானுடைய கிரியை இருக்குது. ஆனா ரட்சிப்பின் நேரத்துல சிலர் நினைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு கேள்வி இருக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க மீட்கப்பட்ட நாள்லயே பரிசுத்தாவினால நீங்க முத்திரை போடப்பட்டீர்கள் ஒரு வசனம் அதை வச்சுட்டு அப்படி சொல்லுவாங்க. அது வேற. இப்ப பாருங்க, அதுக்கு உதாரணமா சொல்றேன். இயேசு கிறிஸ்து மரியாளுக்குள் உண்டானது பரிசுத்தாவியானவரால். பரிசுத்தாவி உண்மையில் வரும். உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லிதான் ஆவியானவர் மூலமாக தான் மரியாள் கன்சீவ் ஆகி ஆவியானவர் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிறார். இது நம்முடைய ரட்சிப்புக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கிறது. ஆவியானவர் அசைவாடுறாரு. நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை உருவாக்குறாரு. நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இது ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து 30 வயதான பொழுது அவர் யோவான் மூலமாக ஜலத்திலே யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்போ தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இது நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை பெறுகிற இன்னொரு அனுபவத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம். நம்முடைய ரட்சிப்புலேயே அவருடைய வேலை ஆரம்பிக்குது. ஆனால் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நம்மை பலப்படுத்தி நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவதற்கு நமக்குள்ளேயே தங்கியிருந்து அவர் நம்மை நடத்துகிறார். இது அபிஷேகம் பெறுகிறதாக ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துல தான் நம்ம தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் மூலமாக அனுதினமும் நடத்தப்பட முடியும். அதில் ஆவியானவர் இல்லாம நம்ம தேவ சித்தத்தில் நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. முடியாத. ஆவியானவர் தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆமா, பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதே அவர் தான். இயேசு கிறிஸ்து வரது முன்னாடியே யோவான் வழி ஆயத்தப்படுத்தின மாதிரி. ஆமா, எப்படி அவருக்கு ஒரு ரோட்டு போட்டாரோ இது ஒரு ஆவியானுடைய காரியம். பார்த்தீங்கன்னா அனுதின வாழ்க்கையில எல்லாவற்றிலையும். இப்ப பார்த்தீங்கன்னா யோவான் எழுதுற சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 14 2 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்படிங்கிறார். அப்போ நம்மளை சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறார். சுயமா பேசுறது இல்லை. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேத புத்தகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பல வேற நேரத்தில் நம்மளோடு கூட பேசுறாரு. இப்ப இந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஏற்கனவே கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பல நேரத்துல பாத்தீங்கன்னா அதை நம்ம கரெக்டான நேரத்துல கரெக்டா நம்ம அப்ளை பண்ணாம
தவறி விடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துகிறார். நடத்துவார். ஊழியத்துல மட்டும் கிடையாது. நீங்க எந்த லைன்ல இருக்கிறீங்களோ, நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்களோ, அந்த ப்ரொஃபஷன்ல உங்களை நடத்துவார். நீங்க எந்த விதத்துல உங்களுடைய லைஃபை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த லைஃப், நீங்க ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கலாம், பார்ட் டைம்ல இருக்கலாம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், யாரா இருக்கலாம். குடும்பத்தை நடத்துகிறதற்கும் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். உங்க வேலையிலையும் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதுலேயும் ஆலோசனை கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேல கர்த்தரை தேடுகிற விஷயத்திலே அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நம்ம ஒரு சின்ன தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுதும் உடனே உணர்த்துவார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவித்து நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மளை உணர்த்தி நம்மை சரியான பாதையிலே தேவ சித்தத்தில் நம்மை நடத்திட்டே இருப்பார். அவருடைய வேலையே நம்மளை தேவ சித்தத்துக்குள்ளேயே நடத்தி நம்மளை பரலோகத்தில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்றார். அப்ப அந்த பிதாவின் சித்தத்தின்படி நம்ம லைஃப் இருந்தால் மட்டும்தான் பரலோகத்தில் போக முடியும். அந்த பிதாவின் சித்தத்தை நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தாம் கேள்விப்பட்டு, பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டு அதை நமக்கு உணர்த்தி நம்மை நடத்தி பத்திரமாய் பரலோகத்தில் சேர்க்கிறது தான் ஆவியானவருடைய வேலை. ஓகே பாஸ்டர், இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மளால் அதை உணர முடியுமா? 100% உணர முடியும். இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நேரடியாக சந்திக்கிற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவர் ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் திருத்தவத்தின் 3வது நபர். நம்மை நடத்துகிறதற்காக வருகிறவர். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்து உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்றார். அப்போ உலகத்து மனுஷனுக்கு அபிஷேகம் கிடைக்காது, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இது அடிப்படை காரியம். அப்போ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம சத்தியத்தில் நடத்தப்படுகிறதுக்கு இந்த ஆவியானவர் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயத்துல ஆவியானவர் இருக்கிறாரா? இப்ப நீங்க ஆரம்பத்தில் கேட்டீங்களே ஆவியானவர் இருக்கிறார், நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னா, இவர் அடிப்படையில் வேத வசனத்தை சரியா விசுவாசிக்கிறது கிடையாது. 2வது, ஆவியானவர் தனக்கு அவசியம் என்கிறதை அவங்க புரிந்து கொண்டது கிடையாது. வாஞ்சையோடு அவரை தேடுறது கிடையாது. இது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நடத்துவதற்காய் அவர் நமக்குள்ள தங்கி இருக்கிற ஒரு அனுபவம். சகலத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு மனுஷ சரீரத்தை தெரிந்து கொண்டு இதை தம்முடைய ஆலயமாய் மாற்றி நமக்குள்ள தங்குறாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரமே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்முடைய சரீரத்தை ஆலயமாய் மாற்றி நமக்குள்ள தங்குறாரு. அவர் நமக்குள்ள வரும் பொழுது அதுல வெளிப்படையாக அடையாளங்கள் இருக்கிறது, உள்ளான அடையாளங்கள் இருக்குது. உள்ளான அடையாளம்னா ஒரு விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தம், பரமானந்தம், வார்த்தையில சொல்ல முடியாத மிகப்பெரிய சந்தோஷம் நம்முடைய இருதயத்துல நிறைய உணர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்திரமான ஒரு தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ள ஸ்ட்ராங் அணிக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக அவருடைய செயல்பாடு, அந்நிய பாஷைகளை பேசுகிற அனுபவங்கள். இது வரும் போன பேட்டியில நம்ம அதை பத்தி விவரமா பார்த்துட்டோம். அப்ப அந்த அந்நிய பாஷைகளை பேசுகிற அனுபவங்கள் வரும். இன்னும் சொல்ல போனா அடுத்த பக்கத்துல பார்க்கும்போது அவர்களை கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறாரோ அவைகள் ஆவியானவர் மூலமாக வரங்களாகவும் செயல்பட்டு அவர்களை பயன்படுத்துகிறதற்கும் இந்த ஆவியானவர் தான் காரியமா இருப்பார்.
ஆவியானவர் இல்லாம நம்ம அந்த ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகவே இருந்தும் கூட அவர் 30 வயதிலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகுதான் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஊழியத்தையே ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா, அப்புறம் தான் ஊழியத்துக்கே வர்றாரு. அப்ப ஆவியானவர் இல்லாம முடியும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது இயேசு கிறிஸ்துவே அந்த பேட்டர்ல தான் இருந்தார். அப்போ அவர்தான் நமக்கு வழி. அதேதான், முன்னோடி அவர் தான். அதனால அவர் தான் நம்ம ரோல் மாடல்ஸ். அப்ப நம்ம அபிஷேகம் பெறாம ஆண்டவருடைய வேலையை செய்யவே முடியாது. அதற்கு ஒரு தனி அபிஷேகம், அதற்கு ஒரு வரங்கள் செயல்படுகிற காரியங்கள், இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்ய முடியும். இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் பாஸ்டர்? அபிஷேகத்தை பெறுவதற்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க, ஆண்டவர் நான் முதல்ல இப்போ சொன்னேன், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கணும். இது பேசிக் தகுதி, அடிப்படை தகுதி வந்து ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பாவம் கழுவப்பட்ட நபராக இருக்கணும். இது பேசிக் குவாலிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாகம் இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அழகாக சொல்றார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருடன் நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படின்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அப்படின்னு தெளிவாக யோவான் எழுதுவார். அப்போ ரெண்டாவது பார்க்கும்போது தாகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரட்சிக்கப்பட்டது அடிப்படை தகுதி. ரெண்டாவது தாகம், எனக்கு அபிஷேகம் வேணும், கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு எனக்கு வேணும் அப்படின்னு அந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். அந்த தாகத்தின் அளவு தான் ஆவியை நம்ம கூட வர அளவா இருக்கும். நம்ம எவ்வளவு தாகத்தோட தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவி நிறைவு நம்ம மேல இருக்கும். அப்ப அந்த தாகம் இருக்கணும். மூணாவது விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் தான் ஆவியானவர் எனக்கு வேணுங்கிறது தாகம். இன்றைக்கு எனக்கு கர்த்தர் எனக்கு அந்த ஆவியானவரை தருவார் என்று கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கணும். ஏன்னா அபிஷேகம் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்றாலே அபிஷேகிக்கப்பட்டவன் அர்த்தம். நம்மை அபிஷேகம் பண்ணுகிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதனால தாகம் ஒரு ரட்சிப்பு, ரெண்டாவது தாகம், மூணாவது கர்த்தர் மேல விசுவாசம். இந்த 3 காரியங்கள் இருந்தால் அபிஷேகத்தை பெற்றுங்க. ஓகே பாஸ்டர், இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது ஒரு பேரானந்தம் வரும்னு சொன்னீங்கல்ல, இந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுமா? போறது நமக்கு தெரியுமா? இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வியும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த ஆவியான விஷயத்துல சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் மேலையும் கர்த்தர் ஆவியானவர் அனுப்பல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ராஜாக்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அடுத்தது தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அடுத்து ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது சாமுவேல் தைல குப்பியிலே தைலத்தை கொண்டு போய் சவுல் மேல ஊத்துவார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவர் மேல தங்குவார். அவர் அதை அபிஷேகம் பண்ணும்போது வெளிப்படையா சாமுவேல் வந்து எண்ணெயை ஊத்துவார், அபிஷேக தைலத்தை ஊத்துறாரு. ஆனா அந்த நேரத்துல ஆவியானவர் வந்து அவர் கூட தங்குறாரு. எதுக்குன்னா அந்த ராஜ்யபாரத்தை நடத்துவதற்கு. இப்ப அந்த ராஜ்யபாரத்துல வந்து அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஆவியானவர் வந்து செயல்படுவார். இப்ப சவுல் விஷயத்துல பாத்தீங்கன்னா அது ஃபெயிலே ஆயிடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல ஆண்டவருடைய வார்த்தையை மீறிடுவார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து அமலேக்கியரை சர்வ சங்காரம் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை மீறிடுவார். அப்போ ஆண்டவர் வந்து ஆல்டர்னேட்டிவை அப்பவே ஏற்படுத்திடுவார். வேறொரு மனுஷன் தெரிந்து கொண்டேன்றுவார். சாமுவேல்கிட்ட சொல்லிடுவார். சொல்லி ஈசாய் வீட்டுக்கு போட்டு 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல சாமுவேலை கர்த்தர் ஈசாய் வீட்டுக்கு அனுப்பிடுவார். அங்க போனோடனே அங்க தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. கொம்பு தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணும்போது சவுல் ஏற்கனவே ரிஜெக்டட். அப்போ அங்க அவர் அபிஷேகம் பண்ண தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆவியானவர் அங்க போய் இறங்கிடுவார். சவுலுக்குள்ள இருந்து ஆவியானவர் விலகி அவனுக்கே தெரியாது. அதான் கேட்டேன். அமைதியா வெளியில போயிடுவார். இதே மாதிரி சிம்சோன் விஷயத்திலையும் பாருங்க,
சிம்சோன் வந்து தெளிலாளுடைய மடியில இருந்து தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்துருவான். 7 சடைகளை சரைச்சிருவாங்க. கர்த்தர் தன்னை விட்டு விலகினார். பைபிள் நல்லா தெளிவா போட்டிருக்கும். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் தான் முன் செய்தது போலவே சிம்சோனை செய்வான், வேகமா எழுதடிப்பான். ஆனா இப்போ அவனோட கூட கர்த்தர் இருக்கப்பட்டார். கர்த்தர் அவனை விட்டு விலகினது அவனுக்கே தெரியாது. இதே மாதிரிதான் சவுலுடைய விஷயத்துல இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி. ஆனா புதிய இதை வந்து நான் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது நான் இதை இப்படியே சொல்றது வந்து சரியா வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடு வந்து ஒரு கிருபையின் காலம். கிருபையின் காலம். இப்போ இந்த சவுல் விஷயத்துல பாருங்க, ஒரே ஒரு மீறுதல், ரொம்ப ஒரு பெரிய மீறுதல் தான். ஆனா ஒரே மீறுதல், ஒரே ஷாட், சாப்டர் க்ளோஸ். அவருக்கு வந்து கர்த்தர் கிரேஸ் பீரியட் கொடுக்கல, உடனே ஆளை மாத்தினாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிருபை தான் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னேன், யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். இப்ப அந்த வசனத்தை திருப்பி சொல்ற பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்றென்றைக்கும் உங்களோடு. அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு பெசலெயேல் அப்படின்னா ஆசரிப்பு கூடத்துல வேலை செய்யறதுக்கு வர்றார். ஒரு ராஜாவை ஒருத்தர் அபிஷேகம் பண்ண அப்படின்னா அந்த ராஜரீக காலத்துக்கு வருவார். அவர் தப்பு செய்யும்போது விலகிறார். அடுத்த ராஜா செலக்ட் ஆனோடனே விலகிறார். இப்படி நடக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபைன்னு ஒண்ணு இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுறாரு. இப்போ வந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசி நடக்குது. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு ஃபோக்கஸ்ல பேசுவோம், ஏன்னா நம்முடைய காலம். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு விசுவாசி இருக்கிறார். அந்த விசுவாசி வந்து ஒரு தவறு செஞ்சிட்டான். ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், ஒரு பின்மாற்றம். இப்போ சவுல் சொல்றது போல, சவுளுடைய விஷயத்தை போலவே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போயிட்டான். உடனே பழைய ஏற்பாட்டில் சவுலை விட்டு அப்படி விலகிறது போல டக்குன்னு போக மாட்டார். இதைத்தான் எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆமா, நம்ம என்ன பண்ணாலும் போக மாட்டாரு. நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அதுக்கு பிறகு அவன் போய் சர்ச்சில் போறான், ஜெபிக்கிறான், அந்நிய பாஷை வருது. அவன் என்ன செய்யறான், நம்ம என்ன பண்ணாலும் ஆவியை நம்மளை விட்டு போக மாட்டாரு. துணிகரமாயிருது. ஆமா, டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் என்ன செய்யறேன், அங்கீகரிக்கிறாரு. அவனை விட்டு விலகிறது இல்லை. நான் தப்பு செய்யல, அதை கருத்தை பெருசுப்படுத்தல, அங்கீகரிச்சிட்டாரு. இப்படி ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனா இது ஒரு கிரேஸ் பீரியடுங்கிறது அவங்களுக்கு உணர்றது கிடையாது. கிருபைங்கிறத உணராம ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறான்ற மாதிரி தப்பு கணக்கு போட்டுறாங்க. ஆனா அந்த கிருபைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் கிடைக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகும். பழைய ஏற்பாடு மாதிரி ஒரே ஷாட்ல கட் ஆகாது. பட் வந்து ஆண்டவர் செய்வார், தவணை கொடுப்பார். ஏன்னா நமக்காக ஆவியானவர் பரிந்து பேசுறவர் இருக்கார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுறாரு. அப்போ வந்து அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு தடவை உணரலாம், ஒரு பாவரிக்கை பண்றான். ஆனால் அதனால் ஆவியானவர் என்ன செய்யணும், அப்படியே போயிட்டே இருக்குது. இவன் திருப்பி திருப்பி செய்யறான். ஆனாலும் கர்த்தர் வந்து அவன் உணர்ந்து ஒப்பு கொடுத்து தன்னை சரிப்படுத்தினா அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறார், ஒரு கிருபை. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பாவங்கள் அல்லது தவறுகள் இப்படின்றது 2 விதம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து தடுமாறி செய்கிற காரியங்கள், இன்னொன்று துணிகரமாய் மனப்பூர்வமாய் செய்கிற காரியங்கள். 2 இருக்கு. இப்போ பேதுரு எடுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்றான். எல்லாமே தடுமாறி செஞ்ச விஷயங்கள், தன் உயிரை காப்பாத்திக்கிறது. யூதாஸ் செய்த விஷயத்தை பாருங்க, பிளான் பண்ணி செய்தது. அதே போல அனனியா சப்பிராள், அப்போஸ்தலர் முதல் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள்ல துணிகரம். அவங்க சொத்தை வைக்கிறாங்க, அதில் ஒரு பார்ட் எடுத்து வைக்கிறாங்க, பிளான் பண்றாங்க. இதுல எந்த டெம்ப்டேஷன் இல்லை, பிளான் பண்றாங்க, எடுத்து வைக்கிறாங்க, பொய் பேசுறாங்க, ஸ்பாட்ல அவுட், 2 பேர் அவுட். அப்போ தடுமாறி செய்கிறதற்கும் துணித மனப்பூர்வமாய் செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது. அப்ப தடுமாறி செய்யும்போது ஒருத்தன் உணர்வு அடைச்சிட்டான்னா ஆண்டவர் கிருபையாய் மன்னிக்கிறார். ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. மன்னிக்கிறாரு, மறுபடியும் தூக்கி நிறுத்துறாரு, மறுபடியும் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, மறுபடியும் அந்த நிறைவை கொடுக்கிறாரு, பயன்படுத்துறாரு. திரும்ப திரும்ப விழுகிறான். ஆனாலும் ஆண்டவர் உணர்த்துறாரு,
அந்த கிருபையினால ஓடுது. ஆனால் அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. கிருபை. கிருபையினால போகுது. அதான் இருக்கும். அப்போ அப்படியே போகுது. ஆனா அதே நேரத்தில் சிலர் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, துணிகரமா ஒரு கட்டத்தில் வந்து ஆண்டவரே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு காரியத்திற்கு, ஒரு தவறான ஒரு வருமானத்திற்கு, அல்லது ஏதோ தவறான ஒரு விஷயத்துக்கு மனதார ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சத்தியத்தை விட்டு இவனை விலகுவான். இவனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, இப்ப அனனியா சப்பிரால் மாதிரி அல்லது யூதாஸ் மாதிரி இவங்களாகவே பிளான் பண்ணி விலகிறது. இந்த இடத்துல கிருபை கிடைக்காது இந்த விஷயத்துல. ஏன்னா இது வந்து பின்மாற்றம் கிடையாது, மறுதலித்து போறது, துணிந்து போறது. ஆமா. பின்மாற்றம்னு ஒண்ணு இருக்கு, மறுதலிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. பின்மாற்றத்திற்கும் மறுதலித்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பின்மாற்றங்கிறது வந்து தடுமாறி அப்படியே விழுகிறது. அவனுக்கு விழுந்துட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும், அழுவான், உணர்வான். ஆண்டவர் வந்து கிருபையா தூக்குறாரு. ஆனா உணராமல் மனப்பூர்வமாய் அதற்கு தன்னையே விற்று போட்டுட்டு போறது. துணிந்து போறவங்களுக்கு இந்த உணர்வே வராது. ஏன்னா இவனை பிளான் பண்ணி செய்யணும் பாரு. அப்போ அது வந்து மறுதலித்து போறது. அப்படிப்பட்டவர்களை விட்டு ஆவியானவர் வந்து விலகுவார். இது கிரேஸ்னால கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் நமக்கு புதிய ஏற்பாடு அதிகமாக கிடைக்குது. அதான் காரணம். ஆனா அது அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. இதை தான் நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த மறுதலித்து போறதை பத்தி இருக்கும். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனிவரும் நற்பலனை அனுபவித்தும் மறுதலித்து போனவர்கள், அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து கர்த்தர் உணர்த்தும் பொழுது உணர்வடைஞ்சு சரியாயிடும். அது கிரேஸ் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த கிரேஸ் பீரியட் அவங்க தொடர்ந்து அதில் துணிகரமாய் அட்வான்டேஜ் எடுத்துட்டு துணிகரமாக அதில் போகிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆட்டோமேட்டிக் இந்த கிரேஸ் விலகிடும், அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களே மனம் திரும்பணும்னு நினைச்சாலும் மனம் திரும்ப முடியாது. இந்த கிருபை தான் தவறா சிலர் உபயோகிக்கிறாங்க. அதுதான் தவற யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம அங்கீகரிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அப்போ எடுத்துட்டு அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் பொறுத்து பார்த்து ஒரு நாள் சைலண்டா அந்த கிரேஸ் பீரியட் முடிப்பாரு. அன்னைக்கு வந்து அவன் திருந்தனோடு நினைச்சா கூட திருந்த முடியாம போயிடும். எனக்கு ஒரு சம்பவம் என்னோட வாழ்க்கையில நான் வந்து இது மாதிரி நிறைய பேர் ஊழியக்காரர் பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சம்பவம் நான் நேரில் பார்த்தேன். அதை வந்து அது மட்டும் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் வந்து வாலிப பிராயத்தில் படித்தது ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறேன். ட்ரெயினில் போகிறது, ட்ரெயின் ஸ்டேஷன் வரேன். என்னுடைய பழைய நண்பன், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு நண்பன், அவன் வந்து எதிர்படுறான். எதில் வரான், அவன் வந்து பான் கிறிஸ்டின், அவன் எதில் வரான். அவன் எதில் வரும்போது அவனை நான் பார்க்குறேன், அவன் கையில் சிகரெட் வச்சுட்டு நிற்கிறான். எனக்கு அவன் பார்த்த உடனே, அவன் கிறிஸ்டின் சர்ச்சுக்கெல்லாம் போகிறவன், ஆனால் கையில் சிகரெட்டோடு நிற்கிறான். எனக்கு அவன் பார்த்த உடனே, ஐயோ இப்படி இருக்கிறானே, இவனை இன்னைக்கு எப்படியாவது காஸ்பல் சொல்லி இவனை கர்த்தருக்குள்ள நடத்தணும்னு சொல்லிட்டு நான் அவனை நிற்க வச்சு அப்படி பேச்சு கொடுக்குறேன். பேச்சு கொடுத்துட்டு என் கையில் பைபிள் வச்சிருக்கிறேன். அவன் அதை நோட் பண்ணிட்டான், பார்த்துட்டான். அப்புறம் நான் சொல்கிறேன், நீ வந்து கொஞ்சம் நில்லுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ தெரிஞ்சுக்கிற பண்ணி சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், நீ சிகரெட்லாம் பிடிக்கிறேன்னு அப்படி பேச்ச ஆரம்பிக்கிறேன். அவன் என்னை பார்த்து ஒரு மரியாதை சிரிச்சான். சிரிச்சுட்டு, டேய் நீ இன்னைக்கு தான்டா பைபிள் தூக்கியிருக்கிற. என்னை பார்த்து ரொம்ப வேறனமா சொன்னான், நீ இன்னைக்கு தான் பைபிள் தூக்கியிருக்க. ஆமாம், ரொம்ப சாதாரணமாக சொன்னான், நீ இன்னைக்கு தான்டா பைபிள் தூக்கியிருக்கிற. நான் என்னைக்கோ பைபிள் தூக்குனவன் தெரியுமா அப்படின்னா. ஆனால் என் கையில் சிகரெட் இருக்கு, நான் என்னைக்கோ பைபிள் தூக்குனவன் தெரியுமாண்ணா. எனக்கு என்ன என்னைக்கோ பைபிள் தூக்குனவன் என்னைக்கு இப்படி இருக்கலாம், நான் அப்படியும் பார்க்குறேன். அப்புறம் அவன் சொல்கிறான், நான் வந்து எப்போவோ ரட்சிக்கப்பட்டேன். அதுவும் சொல்கிறான், ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு அப்படி சொல்லி என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு சிலருடைய பெயரை சொல்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் டாப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்க. அவங்களோட பேரை சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என் மூலமாக என் காலேஜில் என் கூட படித்தவங்க தான்டா, இவெல்லாம் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன் சில பேரை சொல்கிறான். அவங்களும் அருமையான ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறாங்க. எனக்கு ப்ரெசன்ட் ஃப்ரெண்ட்ஸு, அந்த டைமில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புள். இவன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் கையில் சிகரெட்டோடு இருக்கிறான். அப்போ நான் கேட்டேன், உன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அவங்க எனக்கு தெரியும், அவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நீ ஏன்டா அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறியே? நான் திருப்பி அவனை கேட்டேன். அப்புறம் சொன்னா, டேய்
என்னுடைய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. ரொம்ப கூலா சொன்னான், என்னோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. இப்போ நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நான் ட்ராவல் பண்ணுறேன். பெரிய பெரிய மேனேஜர்ஸ், மல்டி நேஷனல் கம்பெனிஸில் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட நான் பார்ட்டிஸ்லாம் கலந்துக்க வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க, ஸ்மோக்கிங் ஆஃபர் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அங்கே நான் முடியாதுன்னு நான் ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து தான் ஆகணும். என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் இப்படி தான் இருக்கணும். நான் 24 hours ஐ எம் பிஸி, ஆல் த 7 days ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்கிறான். இதனால நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, அவனோட வீட்டை அட்ரஸை மட்டும் கேட்டு வாங்கிட்டு அனுப்பிட்டேன். அடுத்த சண்டே கரெக்டாக காலையில் 6 மணிக்கு நான் சர்ச்சுக்கு போகிறது கூட வீட்டுக்கு நேராக போய் நின்ட்டேன். கிளம்பி வா, சர்ச்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனால் நீ முன்னால் போனா பின்னால் வரேன்னா போன எதிர்பார்த்து போனேன், வந்துடுவான்னு வரல. அடுத்த சண்டே திரும்பி போனேன். அவன் தூங்கிட்டு இருக்கிறவனை போய் எழுப்புறேன், தூங்குறவனை எழுப்பி கிளம்பி சர்ச்சுக்கு வான்றேன். நீ முன்னால் போதா பின்னாடி வரேன்றோம், வரல. இதே போல் திருப்பி நான் ஒரு 5-6 தடவை அவனை ஃபாலோ பண்ணேன், துரத்துனேன். அவன் வரவே இல்லை. கடைசியில் ஒரு கட்டத்தில் நான் விட்டுட்டேன். ஒரு நாள் ஆச்சு, அவன் எங்களுடைய சர்ச்சில் இருந்த இடத்துல, நானும் பிலீவர் தான், என்னை தேடி ஓடி வரான். ஓடி என்னை காப்பாத்துடா, என்னை காப்பாத்து, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டுக்கிறேன். நான் சொன்னேன், நீ அன்னைக்கே நான் சொன்னேன், இப்போ ஒன்று செய்வோம், பாவரிக்க பண்ணு, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், இப்படி உன்னை ஒப்புப்படுனேன் சொல்லிட்டு அவனோட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவனோட நான் ப்ரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணேன். பாவரிக்க பண்ணு, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவனோட போராடி அவனோட கூட முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சேன். கடைசி வரைக்கும் சொன்னா, என்னால் பாவத்தை உணரவே முடியல, என் இருதை கல்லு மாதிரி இருக்குது, இயேசு என்னை மன்னிப்பார் நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது, இயேசு என்னை விட்டுட்டாரு, இயேசு என்னை கைவிட்டுட்டாரு, என்னாலே மறுபடியும் வர முடியாது, அவரால் அவர் என்னை மன்னிக்க தயாரில்லை, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு துக்கத்தோடு அழுந்துட்டே போயிட்டான். அவனால உள்ள வரவே முடியல. இதை கிருபை இழக்கிறது. கிருபை இழந்துட்டேன். ஆமா, நம்ம ஏற்கனவே வான் பண்ண கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. உங்க மூலமா ஆண்டவர் அவர்கிட்ட போய் பேசி நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. அதை அசட்டை பண்ணி லாஸ்ட்ல அவர் நினைச்சாலும் கூட அவரால் வர முடியல. அதுதான் கிருபை இழந்து மறுதளிச்சு போறது, திருப்பி புதுப்பிக்கப்படுறது கூடாத காரியம். அந்த நிலைமை வராதபடிக்கு உணர்ந்து வந்துட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. ஓகே பாஸ்டர், ரொம்ப அழகான தெளிவான ஒரு மெசேஜ்களை தந்தீங்க. இந்த அபிஷேகத்தின் மூலமாவே நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பரிசுத்தத்திலே நடத்தி, தேவ சித்தத்திலே நடத்தி நம்மை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவு. இந்த மண்பாண்டத்தில் இந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த பவுல் அப்படி நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்றோம். என்ன செய்றீங்க, அந்நிய பாஷை பேசுறோம் அப்படின்ட்டு அதிலே திருப்தி ஆயிடுறோம். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. வேதத்துல எங்கெல்லாம் அபிஷேகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஆவியின் நிறைவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அந்த 120 பேர் பெந்தைகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படின்னு வரும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது வீட்டிலே சபை கூடி வருகிறது, கூடி ஜெபிக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்படின்னு 4ஆம் அதிகாரத்துல வரும். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுதோ வேதத்தில் அங்கெல்லாம் ஆவி நிறைவுன்றதும். அதனால இந்த நாட்களிலே நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டேன், கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லிட்டு அதுல நீங்க திருப்தியா இருக்கக்கூடாது. ஆவி நிறைவு இருக்கணும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறோம். தாவீது சொல்றார் இல்லையா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு ஃபுல்னஸ், ஆவி நிறைவோடு வாழணும். அப்ப அந்த ஆவி நிறைவு இருக்கும் போதுதான் நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் அந்த நிறைவினால்தான் நம்ம கிடைக்கும். இல்லைன்னா நம்முடைய மாம்சம் அதை மேற்கொள்வதற்கு ஆவியானுடைய சத்தத்தை அசட்டை பண்ண வச்சிடும். அப்ப அது ஆவியானவருடைய நிறைவோடு இருக்கும் போதுதான்
அவர் நம்மை உணர்த்துகிறதை நம்ம ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உலகத்தின் மேல் நமக்கு பற்றுதல் இல்லாமல் பண்ணுவாரு. பாவத்தின் மேல் ஈர்ப்பு வராதபடி செய்வாரு. பரிசுத்தத்தின் மேல் தாகத்தை ஏற்படுத்துவாரு. ஜெபிக்கும் பொழுது ஒரு பரலோக இன்பத்தை கொடுத்து ஒரு மகிமையான நேரமாக நம்முடைய ஜெப நேரத்தை ஒரு மகிமையான நேரமாக நமக்கு கொடுத்து நீண்ட நேரம் நமக்கு ஜெபிக்க வைப்பாரு. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தின் மறைபொருட்கள் எல்லாத்தையும் விளங்க பண்ணுவார். என வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் பைபிளுடைய ஆத்தரே. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் நீங்க இருக்கும்போது பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஜெபிக்கும் பொழுது ஆவியின் நிறைவு கிடைக்கும். பரலோக சந்தோஷம் கிடைக்கும். ஆவியின் நிறைவில் நீண்ட நேரம் உங்களால் ஜெபிக்க முடியும். வேதத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷம் உங்களை உணர்த்துகிறதை புரிய முடியும். உங்களை எச்சரிக்கிறதை உங்களால உணர முடியும். இதன் மூலமாய் ஒவ்வொரு நேரத்தில் நீங்க சகல சத்தியத்தில் நடத்தப்படுவீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படியே உங்க வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் எதை செய்ய சொல்றான்றதை நீங்கள் புரிவீங்க. எதை செய்யக்கூடாதுன்னு உங்களை தடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீங்க. இப்படி கர்த்தர் உங்களை நடத்துகிற வாழ்க்கையிலே நீங்க இருப்பீங்க. அதனுடைய முடிவு இந்த உலகத்திலே மகிமையாய் கர்த்தருக்கு நீங்க பயன்படுத்தப்படுவீங்க. எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய நாளிலே பரலோக ராஜ்யத்திலே நாம் கம்பீரமாய் போய் நிற்பதற்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். இதற்கு நாம் அபிஷேகத்தை ஆவியானவருடைய நிறைவோடு வாழ பழங்க. அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றதில்ல, ஆவி நிறைவோடு வாழுங்க. அதுதான் ஒரு மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கை. ரொம்ப நன்றி பாஸ்டர். ரொம்ப அழகாக அபிஷேகத்தை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. Praise the Lord. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.